அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு மே 29ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எஜெக்ஸ் நிஃப்டி பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த கேப் அப் ஓப்பன் ஆகிறதுனால ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். முதலில் ப்ராஃபிட் புக்கிங் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கும்போது நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே ஹைக்கு மேலே அபோவ் நம்மளுக்கு ஓப்பன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நேற்று ஹோல்டிங் வைத்திருப்பவர்களுக்கு நேற்று ஒரு பொசிஷனை ஹோல்டிங் வைத்திருப்பவர்களுக்கு அதுவும் லாங் பொசிஷனில் கால் சைடோ இல்லைன்னா ஃபியூச்சரையோ லாங் வச்சவங்களுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு கேப் அப் இருக்கும்போது அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு அதாவது ஓப்பன்லேயே அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அப்போ அவர்கள் அதனை புக் செய்வதனால் நம்மளுக்கு சந்தை கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராஃபிட் புக்கிங். ஆனால் இதில் ரெண்டு விஷயத்தை யோசிக்கணும். லாங் கால் ஆப்ஷன் வச்சுருந்தா பரவாயில்ல, ஷார்ட் கால் ஆப்ஷனை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓப்பனிங்லேயே லாஸ் வர தொடங்கும். அப்போ அவங்க கவரிங் பண்ண தொடங்கினா சந்தை மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டுக்கும் உண்டான போட்டியில் யார் வின் பண்ண போகிறார்கள் யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை தீர்மானிப்பது நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்கிற ஒரே ஒரு இடம்தான். அப்போது நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்கிறது அபோவ் இருக்குது. அப்போ ஓப்பனுக்கும் மேலே அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் ரெண்டுக்கும் அபோவ் இருக்கிற வர சந்தையோட ரேஞ்ச் என்னவாக இருக்க வாய்ப்பு அப்படின்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்க வாய்ப்பு. இதே ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓப்பன் பிலோ இருந்தால் சந்தை சைடுவே மூமெண்ட்டுக்குள்ளே போக வாய்ப்பாக மாறிவிடும். அதே மாதிரி ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டுக்கும் பிலோ சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் உறுதியாயிடும். இந்த 3 கேட்டகரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஓப்பன் அபோவ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆக முடியும், மார்க்கெட் மூமெண்ட் ஆக முடியும். அப்போ ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருந்தால் மார்க்கெட் ஒரு சைட்வே மார்க்கெட் ஆட்ட போயிடும். இதில் ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக போயிடும். அதே மாதிரி ஓப்பன் மேலே ஆனதுமே உடனடியாக ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி கீழே வருதுன்னா அது ப்ராஃபிட் புக்கிங் உண்டான சான்சஸ். இதனை அறிந்து நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் சந்தை எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்போது சென்ற வாரத்தோட ஹைனே நம்மளுக்கு 18,508. அப்போது இதற்கு மேலே ஆரம்பமாகிறதுனால நம்மளுக்கு ஒரு கேப் அப் அப்படிங்கிறது தான் ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எஜெக்ஸ் நிஃப்டி இப்போ வர்த்தகம் ஆகிட்டு இருக்கிற இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா 18,707 வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு ஜூன் கான்ட்ராக்ட். இப்போ நேரம் 7:20. அப்போது டெஃபினட்டாக அதாவது உறுதியாக இப்போ தற்போதைக்கு அதிகப்படியான நம்பிக்கை நம்மளுக்கு கேப் அப் ஆகிறது தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18,590 அப்படிங்கிறது ஹை வச்சுருக்காங்க. அப்போ ஒரு 100 புள்ளிகள் நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தற்போதைக்கு இருக்கிறது. ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் சந்தை நேற்று அதாவது முந்தைய வர்த்தகத்தின் முடிவின் அடிப்படையில் 18,500 400 போட்டியாளர்களாக இருக்கனால இது ஒரு 140 புள்ளிங்கும் போது 18,640 அப்படிங்கிறது மிக முக்கிய தடுப்பு. அதே போல் சந்தையில் இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஓப்பன் அபோவ் சஸ்டெயின் ஆனாலும் அந்த வேகம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் இடைப்பட்டு இருக்கிற இடம் ஒரு சைட்வே இம்பேக்டடாக இருக்கும். அப்போ இந்த சைட்வே இம்பேக்டடுக்குள்ளே போச்சுன்னா புதியவர்கள் வர்த்தகத்தை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. ஏனென்றால் ஒரு சின்னேற்றம் ஒரு இறக்கம் சின்னேற்றம் இறக்கும் போது டைம் டிகேக்குள்ளே அவங்க அதற்குண்டான வாய்ப்பாக மாற்றி விடுவார்கள். அதனால் பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்கள். அப்போ இன்றைக்கி அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இது நீண்ட காலத்திற்கு பின்
இது இருமுறை ஆயாச்சு. இதை வந்துட்டு 18,400க்கு வந்துட்டு மார்க்கெட்டை வந்து ரிட்டர்ன் போனது. அப்போ 18,400க்கு மேலே இருப்பதே வந்து ஒரு சிறப்பு தான். ஆனாலும் இங்கே ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ப்ரீமியம் நல்லா இருக்குது, ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பெருசாக இல்லை. இது வந்து ஒரு கேள்விக்குறி. அப்போ மார்க்கெட் வந்து திருப்பி சைடுவேக்குள்ளே போகணும் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமாக அமைய வேண்டியது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். அதாவது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு. இப்போ நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸ்னா பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்க வேண்டும். இப்போ நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸ், இவங்களும் ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ் அப்படின்னா முரண்பாடு. அப்போ மார்க்கெட்டை வந்து சைட்வேக்குள்ளே கொண்டு போயிடும். அப்போ நிஃப்டி ப்ளஸில் இருக்குது, பேங்க் நிஃப்டி மைனஸில் இருக்குன்னா அதுக்கு ஒரு முரண்பாடு. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனுடைய குறுகிய எல்லை 18,414 டு 18,587, வைட் ரேஞ்ச் 18,327 டு 18,673, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,552, 18,587, 18,643, சப்போர்ட் லெவல் 18,459, 18,414, 18,350 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே இப்போதைக்கு தற்போதைக்கு வந்துட்டு 44,095, நம்மளுக்கு 52 வீக் ஹைனா 44,153 இருக்காங்க. அப்போ இதற்கு மேலே ஆரம்பமாய் மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா இவங்களுக்கு கால் செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். நம்மளுக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா நிஃப்டியில் இருக்கிற ப்ரீமியம் பேங்க் நிஃப்டியில் இல்லை அப்படிங்கிறது ஒரு முரண்பாடு. இவங்க அட்டவணையும் வந்து நம்மளுக்கு 44,000, 43,700 இப்போதைக்கு தற்போதைக்கு போட்டியாளராக இருக்காங்க. இதனுடைய ப்ரீமியம் 270 ரூபா, இதனுடைய ப்ரீமியம் 155 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் வருது. அப்போ 44,400ம் 43,300ம் நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்க வாய்ப்புகளாக இருக்கும். இதோ ஆனால் இன்றைக்கி போட்டியாளர்கள் யார் இருந்தால் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்க இம்ப்ளிமெண்ட்டி கால் சைடு ரொம்ப கம்மியாக இருக்குது, புட் சைடு வந்து ஹையாக இருக்குது. இதனுடைய லெவல்ஸ் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் 43,738 டு 44,269, வைட் ரேஞ்ச் 43,469 டு 44,531 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,113, 44,269, 44,579, சப்போர்ட் லெவல் 43,930, 43,738, 43,396 இருக்கும். இது அனைத்துமே ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எடுத்திருக்கிறது. எந்த நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே நம்ம எடுத்துக்கல. சந்தையோட வாய்ப்பு எப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்து முடிவெடுத்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் பிரீமியத்தை புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, கற்றுக்கொண்டு வியாபாரம் செய்ய முடிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.